ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சப்தம் பல சமயங்கள்ல எப்படி நாம் உபயோகப்படுத்துறோம்? பாகவதர்னா ஏதோ பூணல் போடாதவர் பாகவதர்கள், பூணல் போட்டவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு ரொம்ப பேச்சு வழக்குல பிரசித்தமா இருக்கு. அது ஆனா அப்படிங்க அந்த அந்த பேச்சு வழக்கு வந்து சரி கிடையாது. அது ஏதோ ஒரு பேச்சு வழக்குல வந்துடுது. ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்ல நாம பார்த்தோம்னா எங்கேயும் பாகவதர்கள்னா பூணூல் போடாதவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா பூணூல் போட்டவர்கள்ங்கிற அந்த பிரிவு எந்த கிரந்தத்திலையும் காட்டப்படுவதில்லை. அப்படி பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தம் வியாக்கியானங்கள்லாம் பார்த்தோம்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொன்னாலும் அது பூணூல் போட்டவர்கள் பூணால் போடாதவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் குறிக்கும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சில பேர் என்ன சொல்லுவா, வைஷ்ணவன்னா பூணூல் போடாதவன், ஸ்ரீ வைஷ்ணவன்னா பூணூல் போட்டவன், இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு அது இதெல்லாமே பேச்சு வழக்குல பிற்காலத்திலே ஏற்பட்டது. பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தத்திலே பார்த்தோம்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ற சொல்லுக்குள்ளே பூணூல் போட்டவர்கள் பூணூல் போடாதவர்கள் ரெண்டு பேருமே அடங்குவார்கள். அதே போல பாகவதர்கள் என்ற சொல்லுக்குள்ளே பூணூல் போட்டவர்கள் பூணூல் போடாதவர்கள் ரெண்டு பேருமே அடங்குவார்கள். இப்ப நாம பேச்சு வழக்குல என்ன சொல்லிடுறோம், பூணூல் போடாதவர் தான் அந்த பாகவதர் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே ஒரு பூணூல் போட்டவர் வந்தாருன்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வந்திருக்காருன்னு நமக்கே சில சமயத்துல இப்படி தவறு போய் வந்துடுறது வாயில. ஏன்னா பல பேர் அப்படி சொல்றதை கேட்டு கேட்டு சமயத்துல அப்படி வந்துடுது. ஆனா அப்படி அந்த மாதிரி ஒரு பேச்சு நம்முடைய சம்பிரதாயத்துல பொருத்தமானது கிடையாது. ஏன்னா இப்ப இந்த பதிகத்திலே முழுக்க பாகவதர்கள் ததியர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்ப பாகவதர்கள்னா நாம பாகவதர் பூணூல் போடாதவர்களுக்கு தான் நம்ம தொண்டு பண்ணணும் போல இருக்கு, இல்ல வேற இடத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வரும், அப்ப பூணூல் போட்டவர்களுக்கு மட்டும்தான் நம்ம கைங்கரியம் பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிற அந்த பாகுபாடெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே கிடையாது. அடியார்கள் பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். பகவானுக்கே ஆட்பட்டவர்கள், பகவானுக்கே தன்னை முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் பாகவதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதிலே என்ன நிலை? பிரதம பருவம் சர்ம பருவம் என்று ரெண்டு நிலை. பகவானுக்கு மட்டும் அடிமைப்பட்டவர்களாக இருப்பவர்கள், இல்ல பகவானுக்கு முக்கியமாக அடிமைப்பட்டவர்கள், அவர்கள் முதல் நிலையிலே இருப்பவர்கள். அந்த பகவானுக்கு தொண்டுபட்டவர்கள், அவர்களுக்கு 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 என்று நாம் கீழே கீழே போய் அந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சர்ம பருவ நிஷ்டையிலே இருப்பவர்கள். அதுதான் எல்லை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org